திமுகவை பொறுத்தவரை நீட் முறைகேடு மட்டுமல்ல, நீட்டுங்கிறதே ஒரு முறைகேடு, ஒட்டுமொத்தமாக நீட் தேவையில்லைங்கிறத நம்ம கோரிக்கை. ஆகவே இந்த போராட்டத்தில் இறுதியாக தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமா அப்படிங்கிறது தான் சரியான முடிவாக இருக்கும். அறக்கழகம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம் தொடர். தாவேகா அரசு அமைஞ்சதிலிருந்து காவல் மரணங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இது குறித்து முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. முதலமைச்சர் வாய் திறப்பது எப்போது அப்படின்னும், நான் முதலமைச்சராக இருக்கும் போது சாரி கேட்டால் மட்டும் போதுமா அப்படின்னு வீரவசனம் பேசுனீங்களே, இப்போ அது கூட சொல்றதுக்கு துணிவு இல்லாமல் ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களே அப்படி ஒரு காட்டமான பதிவு ஒன்று போட்டிருக்காரு. இது குறித்து முதல் கட்டமாக எப்படி பார்க்குறீங்க? அதாவது கடந்த திமுக ஆட்சியின் போது இதே போல ஒரு காவல் மரணங்கள், அதிலும் குறிப்பாக திருப்புவனத்தைச் சேர்ந்த அஜித் என்பவர் மடப்புறம் கோவிலில் பணியாற்றி கொண்டிருந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய பேசு பொருளானது. அப்போது விஜய் நேரடியாக போனார், அங்கே அவர் வீட்டுக்கு போனார். அது ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் சொன்னார். அப்போது நேரடியாக அப்போது முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்களிடம் தொலைபேசியில் பேசி வருத்தத்தை பதிவு செய்தார், மன்னிப்பு கேட்டார். அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய இருந்த பெரிய கருப்பன் அவர்கள் நேரடியாக அவர் வீட்டுக்கு போனார். அப்போது சாரி கேட்டால் போதுமா முதலமைச்சரே என்றெல்லாம் விஜய் பேசினார். ஆனால் தான் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இப்போ என்ன செஞ்சுருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அன்னைக்கு உங்கள் ஆட்சியில் 24 காவல் மரணங்கள் நடந்துருச்சு 5 ஆண்டுகளில் அப்படின்னு ஸ்டாலினை நோக்கி கேள்வி கேட்டார். அந்த 24 காவல் மரணங்கள் உண்மையில் நடந்ததா என்பதெல்லாம் தெரியல. ஆனால் அவர் 24 என்கிற ஒரு எண்ணிக்கையை சொல்லி, நீங்கள் இது குறித்து வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு முதல்வர் மு.க. ஸ்டாலினை நோக்கி அன்றைக்கு விஜய் கேள்வி கேட்டார். ஆனால் இன்றைக்கு மே 10ஆம் தேதி ஆட்சி பொறுப்பை ஏற்ற விஜய் இன்றைக்கு ஜூலை 25ஆம் தேதி இந்த 75 நாட்களில் கிட்டத்தட்ட 4 லாக்அப் மரணங்கள் என்பது நடந்திருக்கிறது. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா, நாகர்கோவிலில் சபரிவர்மன் அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. நாகர்கோவிலில் வடக்கு தாமரைக்குளம் என்கிற பகுதியைச் சேர்ந்தவர். அவர்கிட்ட ஒரு 200 கிராம் குட்கா இருந்ததாக சொல்லி அவர் ஜூன் 9ஆம் தேதி சிறையில் அடைக்கப்படுகிறார். அப்போ தொடர்ச்சியாக அவருக்கு அங்கே அவர் காவல் நிலையத்தில் அவர் தாக்குதல் நடத்தி, அதே போல் காவலர்கள் நடத்திய தாக்குதலின் காரணமாக அவர் ஜூலை 13ஆம் தேதி மரணம் அடைகிறார். அப்போது அவருடைய பிரேத பரிசோதனைக்கு பிறகு வெளியான அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் பார்த்தீங்கன்னா 19 இடங்களில் அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி, அது கூட காவலர்கள் அவரை தாக்கிய சிசிடிவி காட்சிகள் அடங்கிய ஆதாரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரேத பரிசோதனையும் பார்த்தீங்கன்னா மாவட்ட நீதிபதியினுடைய முன்னிலையிலே நடைபெற்றது. அதாவது தனியாக நடந்தது, அது மருத்துவர்களாக செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது இல்லாமல் நீதிபதிகளுடைய முன்னிலையிலேயே அந்த பிரேத பரிசோதனை என்றது நடைபெற்றது. ஆக இது ஆதாரபூர்வமாக விஜய் அரசினுடைய காவல்துறையின் தாக்கப்பட்டு தான் இந்த மரணம் நேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது உறுதியாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் டாஸ்மார்க் பாரில் வேலை செய்யக்கூடிய அருணாச்சலம் என்பவர், வெறும் 24 வயதான வாலிபர். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமாக மது விற்பனை செய்கிறார் அப்படின்னு காரணம் சொல்லி அவரை தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர்கள் விசாரணைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த விசாரணையின் போது அவர் அடித்து துன்புறுத்தப்படுகிறார். அதன் காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு, அந்த மருத்துவமனையில் இருக்கும்போதே அவர் வீடியோ பதிவு செய்தார். என்னை காவலர்கள் தாக்கினாங்க, அதன் காரணமாக தான் என்னுடைய உடல்நிலை இவ்வளோ மோசமாக இருக்குது என்று அவர் வீடியோவாகவே கிட்டத்தட்ட அதை நம்ம ஒரு மரண வாக்கு மூலமாக கூட எடுத்துக்கலாம். அப்படி ஒரு வீடியோ பதிவை அவர் கொடுத்திருந்தார். அவரும் பார்த்தீங்கன்னா ஜூலை 23ஆம் தேதி அவர் மரணமடைந்து விட்டார். அதே போல் புழல் சிறையிலே இருந்த பி. பாலாஜி என்பவர் வெறும் 45 வயதானவர். அவர் அதே போன்று சென்னை எம்ஜிஆர் நகரில் வாகன ஓட்டுநர் வெங்கடேசன் என்பவர் 28 வயதானவர்.
அவர் அதே வந்து மது போதையில் வந்து அங்கே போகிற வரவங்ககிட்டலாம் அவர் வழிமறித்து ரகலை பண்ணுறாரு அப்படிங்கிற காரணத்துக்காக எம்ஜிஆர் நகர் காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர்களை அழைத்து சென்று அந்த விசாரணையின் போது அவர் அடித்து துன்புறுத்தப்பட்டதன் காரணமாக அவருக்கு மரணம் நேர்ந்திருக்கிறது. அப்போது இப்படி உங்களுடைய ஆட்சியில் 75 நீங்கள் திமுக ஆட்சியில் ஒட்டுமொத்த 5 ஆண்டுகளில் மு க ஸ்டாலின் ஆட்சியில் 24 காவல் மரணங்கள் அப்படின்னு நீங்கள் லிஸ்ட் போட்டிங்க. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய ஆட்சியிலே வெறும் 75 நாட்களில் 4 காவல் மரணங்கள் நடந்திருக்கிறது. இதே நிலையில் போனால் நீங்கள் திமுக ஆட்சியிலே குறிப்பிட்டு சொன்ன அந்த எண்ணிக்கையை நீங்கள் ஒரே ஆண்டிலே தாண்டி விடுவீர்களோ என்கிற ஒரு நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் இதை நோக்கி, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லாம் இருக்குது. லாக்அப் டெத்துகளை பற்றி பேசுகிற பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஏன்னா இதே திமுக ஆட்சியாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி எடுக்கிற எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பார்த்தீங்கன்னா விவாதம் இதுதான் வரும். திருப்போணம் அஜித் நிலவரத்தப்போ என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அதே போல் சமீபத்தில் மானாமதுரையில் தேர்தல் நேரத்தில் வந்து மானாமதுரையில் ஒருவர் அனுமதிக்கப்பட்டு அவர் அங்கே கிட்டத்தட்ட மதுரை ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையே வந்து 2-3 நாட்கள் போக்குவரத்தெல்லாம் ஸ்தம்பிச்சது. இப்போ வரைக்கும் அவருடைய உடலை வாங்காமல் இருந்து இப்போ தாவேக அரசு அமைந்த பிறகு காவலர்களுடைய இதன் காரணமாக காவலர்களே நேர கொண்டு போய் அதை வந்து எரிப்போம் என்கிற அளவுக்கான நிலையெல்லாம் போச்சு. ஆக இப்படி உங்கள் ஆட்சி வந்த பிறகு இவ்வளவு நடக்கிறது, இதை பற்றி பேசுகிறதுக்கு யாரும் இருக்காங்களா அப்படின்னா இல்லை அரசு ஏதாவது நீங்கள் பேசுகிறீங்களா, நீங்கள் எதாவது அட்மிட் பண்ணிக்கிறீங்களா? இன்றைக்கு அதைத்தான் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அக்கௌண்டபிலிட்டி, அப்பாலஜி என்கிற இந்த 2 வார்த்தைகள் உங்களுக்கு தெரியுமா, இதனுடைய அர்த்தம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. அக்கௌண்டபிலிட்டினா என்னென்னா தாமாக முன் வந்து பொறுப்பேற்பது. இன்றைக்கு நடக்குது. கேப்டன் ஆஃப் தி ஷிப் யார்? சீஃப் மினிஸ்டர். இன்னும் சொல்ல போனால் உங்கள் கைகளில் தான் உள்துறை இருக்குது. காவல்துறை வந்து முதலமைச்சர் கையில் தான் இருக்குது. அப்போ இதில் நேர்ந்திருக்கிற இந்த தவறுகளுக்கு யார் பொறுப்பேற்கணும்? காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய உள்துறை நிர்வகிக்கிற முதல்வர் தான் பொறுப்பேற்கணும். ஆனால் அந்த அக்கௌண்டபிலிட்டி அவர்கிட்ட இல்லை. இன்றைக்கு வரைக்கும் பேசலை. இல்லை, அன்னைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்டார். அந்த மன்னிப்பு கேட்கிற அந்த குறைந்தபட்ச நேர்மையாவது உங்கள்கிட்ட இருக்கா? அது இல்லை. அப்பாலஜியும் நீங்கள் கேட்கல. அப்போது நீங்கள் இப்படியே வாய் மூடி மௌனமாக இருந்து கொண்டு இன்னும் எத்தனை பேருடைய உயிரை எடுக்க போகிறீர்கள் அப்படிங்கிறதான் இன்றைக்கு மக்களோட கேள்வியாக இருக்கிறது. ஓகே, இப்போது நீதிமன்றம் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் கொடுத்துருந்தாங்க. அதோட இதாக டெய்லியும் போய் திருவல்லிக்கேணி ஸ்டேஷனில் போய் அவர் போய் கையெழுத்து போட்டுட்டு இருந்தார். அப்படி தான் இன்றைக்கும் போய் கையெழுத்து போடும்போது காவல்துறை வந்து அவர் ஒரு 2 மணி நேரம் விசாரணை நடத்தியிருக்காங்க. இந்த மாதிரி விசாரணை பண்ணலாமா? இந்த விசாரணை மூலிமா அவங்க என்ன இது பண்ணாங்க? அவர்களுடைய திட்டமே என்னென்னா, செந்தில் பாலாஜி அவர்களை வந்து முதலமைச்சர் விஜய் வந்து கரூர் போவதற்கு முன்பாக அவரை கைது செய்யணும் அப்படிங்கிறது அவங்க திட்டம். அதற்காகத்தான் இந்த மாதிரியான வழக்குகளை தொடர்ச்சியாக அவருக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதை சட்ட ரீதியாக எதிர்கொண்ட செந்தில் பாலாஜியும் அவருடைய சகோதரர் அசோக்குமாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜூலை 10ஆம் தேதி கரூருக்கு விஜய் செல்லவிருந்த நிலையில் ஜூலை 8ஆம் தேதி அவர்களுக்கு வந்து முன்பிணை என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அளிக்கப்படுது. பொதுவாக இது மாதிரி கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த எந்த இடத்துல வழக்கு பதிவாயிருக்கோ அதை ஜூரிஸ்டிக்ஷனில் அந்த காவல் நிலையத்தை உட்படுத்துகிற அந்த நீதிமன்றத்தில் போய் நீங்கள் இந்த முன்பிணை உயர்நீதிமன்றம் கொடுத்த முன்பிணையை வந்து தீர்ப்பை கொடுத்து நீங்கள் அங்கே வந்து ஜாமீன் பெற்றுக்கொள்ளணும். இதுதான் விதிமுறை. அந்த வகையில் வந்து அதற்கு வந்து ஒரு கால அவகாசம் கொடுக்கப்படும். அந்த வகையில் வந்து ஒரு 15 நாட்கள் அவருக்கு வந்து 15 நாட்களுக்குள் நீங்கள் வந்து 25,000 ரூபா ஜாமீன் தொகை கட்டணும். அதே போல் 2 நபர்களுடைய வந்து ஜாமீனை பெறப்பட்டு உங்களுக்கு ஜாமீன் அளிக்கப்படும் அப்படிங்கிறத தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த வகையில் வந்து ஜூலை 23ஆம் தேதிக்குள்ளாக அவர் போய் அதை செய்யணும். அப்போது சமீபத்தில் அவர் ஜூலை 23ஆம் தேதி போய் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜராகி இந்த ஃபார்மாலிட்டிலாம் முடிக்கிறார். இந்த பெயில் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி அவருக்கு பெயில் வந்து கிராண்ட் ஆகுது. அப்படி அவருக்கு பெயில் கிராண்ட் ஆன பிறகு தான் இந்த கண்டிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது எந்த காரணங்களுக்கு நிபந்தனைகளின் அடிப்படையில் அவருக்கு ஜாமீன் கொடுக்குறீங்களோ அந்த நிபந்தனை வந்து அவர் வந்து அந்த பிணை வாங்கின அன்னைக்கிலேருந்து அதை டெலிவரி பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். மறு உத்தரவு வரும் வரை அதை செய்யணும். அப்போ இவருக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனை என்ன அப்படின்னா, இந்த சம்பந்தப்பட்ட வழக்கு பதிவு செய்யப்பட்ட திருநெல்வேலிக்கேணி காவல் நிலையத்தில் தினமும் வந்து 2 முறை காலை 10 மணிக்கும் மாலை 5:30க்கும் அவர் நேரடியாக ஆஜராகி கையெழுத்து போடணும் அப்படிங்கிறது அவர் கொடுக்கப்பட்ட நிபந்தனை. அந்த வகையில் வந்து இன்று தான் அவர் முதல்ல கையெழுத்திட போகிறார். இந்த முன்பிணை வாங்கின பிறகு இன்றைக்கு முதல்ல கையெழுத்திட போகிறார். பொதுவாக இது என்ன நடக்கும்னா, வந்தாங்கன்னா அவங்க பாட்டு கையெழுத்து போட்டு போயிடுவாங்க. இதுதான் யூஸ்வலாக அங்கே நடக்கக்கூடிய ஃபார்மாலிட்டி. ஆனால் இன்றைக்கு அவர் கையெழுத்திட போகும்போது அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது.
திருவல்லிக்கேணி காவல் துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் தான் அதை விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார். அவரிடமும் அவரது தம்பி சகோதரர் அசோக்குமார் இருவரிடமே வந்து தனித்தனியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த விசாரணைக்கு பிறகு 2 மணி நேர விசாரணைக்கு பிறகு வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் அங்கிருந்து கிளம்பியிருக்கிறார். செய்தியாளர்கள் கேட்டபோது கூட நான் செய்தியாளர்கிட்ட பிறகு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ இது என்ன தொடர்பான விசாரணைகள்லாம் நடந்தது என்னங்கிறது தெரியல. இதற்கு இடையில் ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் இன்னொரு வழக்கையும் தொடர்ந்து இருந்தாங்க. அதாவது இந்த வழக்கில், அதாவது வந்து ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அவர்களுக்கு வந்து லஞ்சம் கொடுத்ததாக சொல்லப்படுகிற இந்த வழக்கில் வந்து எங்களுக்கு பிணை கொடுத்துட்டீங்க, ஆனால் நான் விசாரணைக்கு கையெழுத்திட போகும்போது வந்து என்னை வேறு காரணங்களை சொல்லி கைது செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இது அரசு வந்து பழிவாங்கும் நடவடிக்கை என்ன செய்யலாம்னா இன்னொரு பொய் வழக்கை திடீர்னு போட்டு நான் அது வரும்போது அதை காமிச்சு அதுக்காக கூட கைது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி, அப்போ அதனால் எனக்கு வந்து அது மாதிரி எதுவும் நடக்காமல் இருக்குன்னு நீங்கள் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். ஆனால் அப்போ உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிவிட்டது அப்படின்னா, நீங்கள் அப்படி ஏதாவது வழக்கு பதியப்படுகிற பட்சத்தில் நீங்கள் உயர்நீதிமன்றத்தை அணுகுங்க, அதாவது யூகமாக எதையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதில் அவர் கேட்ட அந்த ஃபேவர் ஆர்டர் கிடைக்கல. அப்போ அதை பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கு வந்து அவர் கையெழுத்திட வந்தவரிடம் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். இவரை பொறுத்தளவு தொடர்ச்சியாக அவர் வந்து சட்ட ரீதியாகத்தான் இவங்க எடுக்கிற எல்லா நடவடிக்கைகளையும் அவர் சட்ட ரீதியாக சந்திக்கிறார், இதையும் சந்திப்பார், ஒன்றும் சிக்கல் இல்லை. இப்போது இந்த நீட் விவகாரம்ன்றது வந்து பூதாகரமாக வெடித்து போராட்டங்கள்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில் இப்போது திமுகலேருந்து தொடர்ந்து ஒவ்வொரு தலைவர்களும் அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க. ஆராசா போய் சிஜிபி தலைவரை போய் நேரில் பார்த்துருக்காரு. இன்னைக்கு கனிமொழி அவர்கள் திருவல்லிக்கேணியில் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. யார் உங்களோட நிற்கிறாங்களோ இல்லையோ, நாங்கள் உங்களோடு நிற்போம். நீட்டு முறைகேடு கிடையாது, நீட்டே ஸ்கேம் தான் அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சைடு இவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் இந்த போராட்ட வடிவில் போயிட்டுருக்கிறப்போ, இப்போது அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து முதல்ல திமுக ஆட்சிக்கு வரப்போ நாங்கள் நீட்டை நிப்பாட்டுவோம்னு சொன்னாங்க. எப்படி நிப்பாட்டுவாங்க? அந்த பேசக்கூடிய தகுதி திமுக இருக்கிற எந்த தலைவர்களுக்கும், எந்த முன்னாள் அமைச்சருக்கும், எந்த எம்எல்ஏக்கும் யாருக்கும் கிடையாது. இந்த முரண்பாடை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இதை வந்து நீட்டை பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு தகுதி இல்லை என்று சொல்லுகிற நிர்மல்குமார் வந்து யாருடைய குரலாக ஒலிக்கிறார்? ஏன்னா நீட்டு இல்லைங்கிறது தான் உங்களோட நிலைப்பாடுன்னு சொல்கிறீங்க. அவேகா என்ன சொல்லுது? வந்து நீட் இல்லைங்கிறது தான் எங்களோட நிலைப்பாடு. அந்த கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட தேசிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களே கைது செய்யப்படுகிறார், தாக்கப்படுகிறார். அப்போ கண்டன அறிக்கை வருது தாவேகாவின் சார்பாகன்னு சொல்லி. அதில் வந்து முதல்வர் பேரில் கூட அந்த அறிக்கை இல்லை. ஏன்னா அதுக்கு கூட முதல்வருக்கு வந்து தைரியம் இல்லை. கட்சி சார்பாக அறிக்கை வருது. அந்த கட்சியிலையும் கூட அவர் ஒன்றிய அரசுன்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர பாஜகவுடைய நிலைப்பாடு நீட்டில் இது அப்படி எதையுமே வந்து சொல்லாமல், அதாவது கிராமங்களில் பழமொழி சொல்லுவாங்க, அதாவது பாம்புக்கும் வலிக்காமல் அந்த அடிக்கிற கம்புக்கும் வலிக்காமல் என்று சொல்லுவார்கள். அதே போல் வந்து இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் வந்து அந்த வளவள கொலகொலாத அறிக்கை தான் ஒன்று வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நிர்மல்குமார் இப்படி பேசுகிறார். திமுக தான் இன்றைக்கு நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை வலிமையோடு நடத்தி கொண்டிருந்தது, இப்போதும் நடத்தி கொண்டிருக்கிறது. அப்போ அதை நோக்கி நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னா உள்ளபடியே உங்களுடைய இது என்ன? நீட்டு வந்து வேணும்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை நீட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிற பாஜகவிற்கு நீங்கள் வந்து துணை போகிறீர்களா அப்படிங்கிற கேள்வி தான் வருது. இப்போ அவர் கேட்டதுனால நானும் வரலாற்று ரீதியாக சில சம்பவங்களை சொல்லி ஆக வேண்டும். 2010 தான் முதல் முறையில் வந்து நீட்டு அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வரலான்னு ஒரு பரிந்துரை பண்ணுறாங்க. ஏன்னா நாடு முழுவதும் ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் வெவ்வேறு நுழைவுத் தேர்வு இருக்குது. தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் தொழிற்கல்வி நுழைவுத் தேர்வை என்பதையே டோட்டலாக ரத்து பண்ணிடுறார் தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது. அப்போ இங்கே வந்து முழுக்க +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் மருத்துவக் கல்லூரிக்கோ பொறியியல் கல்லூரிக்கோ மாணவர் சேர்க்கை நடக்குது. ஒற்றைச்சாளரை முறை, சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங். அந்த சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங்கில் ஒரே பேராமீட்டர் எதை பார்ப்பாங்கன்னா 12th மார்க் மட்டும் தான் பார்ப்பாங்க. அப்படி நம்ம பண்ணுறோம். ஆனால் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு விதமான ஃபார்மாலிட்டி இருக்குது. அப்போது அவங்க என்ன கொண்டு வராங்கன்னா 2010 ஒவ்வொரு மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய அந்த நுழைவுத் தேர்வுகளை ஒன்றாக்கி ஒரே நுழைவுத் தேர்வாக நடத்தலாம், இந்த குழப்பம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு ஒரு பரிந்துரை 2010 வைக்கப்படுகிறது. அடுத்து 13 என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியான ஒரு தேர்வை கொண்டு வர்றாங்க. அதை சிபிஎஸ்சி தான் நடத்துது. சிபிஎஸ்சி அந்த தேர்வை நடத்துது. ஆனால் என்ன சொல்லிடுறாங்கன்னா மாநில அரசுகள் அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பதால் ஒன்றிய அரசினுடைய கல்வி நிறுவனங்கள், இப்போ உதாரணத்துக்கு பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மர், எய்ம்ஸ்,
இப்படி இந்திய ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மருத்துவ கல்வி நிறுவனங்களில் மட்டும்தான் அது அமலுக்கு வருது. ஒரு தனியார் பல்கலைக்கழகங்களோ இல்லை மாநில அரசு பல்கலைக்கழகங்களோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், அதன் கீழே தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவக் கல்லூரியும் வருது. அப்போ அவங்க அதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே இந்த 2013 எப்படி அமலானதுன்னா, ஒரு சிபிஎஸ்சி நடத்துது ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இதுக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி அது அமலுக்கு வந்துச்சு. அப்போ இதுதான் நீங்கள் அவர் குறிப்பிடுகிற அந்த 2014 வரைக்கும் திமுக வந்து காங்கிரஸோட ஆட்சியில் இருந்தது, அப்போ அவங்க தான் இதுக்கு காரணம் என்ற வாதம் வந்து இதன் அடிப்படையில் தான் வைக்கப்படுது. ஆனால் இந்த 2013 அது எல்லாருக்குமான தேர்வாக இல்லை. ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த தேர்வு வந்து அந்த ஆண்டு மே 5 நடக்குது. ஆனால் அந்த தேர்வை எதிர்த்து பார்த்தீங்கன்னா 115 வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுது. அந்த 115 வழக்குகளையும் ஒன்றாக விசாரித்த உச்சநீதிமன்றம் 2013 ஜூலை 18 மே 5 தேர்வு நடந்த நிலையில் ஜூலை 18 அவங்க ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, நீட்டுக்கு வந்து ஒரு தடை விதிக்கிறாங்க. ஓகே. அந்த இடைக்கால தடை என்பது கிட்டத்தட்ட 2016 வரைக்கும் அது வந்து அமலில் இருக்குது. 2016 தான் இந்த தடை வந்து உச்சநீதிமன்றம் விலக்கி கொள்ளுது. அதற்கு 2016 வருஷத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா 2014 பாஜக ஆட்சி வந்து விடுகிறது. ஆமாம். அப்போ பாஜக ஆட்சி வந்த பிறகு ஏற்கனவே தடையில் இருந்த ஒரு விஷயத்த மறுபடியும் எடுத்து அதை 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டுகளில் அதை வந்து மறுபடியும் அமல்படுத்துகிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் போய் அந்த தடையை நீக்கிட்டு நீட்டை கொண்டு வர்றது யார் அப்படின்னா, முழுக்க முழுக்க ஒன்றிய பாஜக அரசு தான். மோடியோடைய தலைமையிலான அந்த அரசு தான் 2016 ஏப்ரல் 11 ஒரு இது கொண்டு வராங்க. முதல்ல வந்து அவசர சட்டம் கொண்டு வராங்க. அதைத் தொடர்ந்து மே 24 பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஏப்ரல் 11 தான் அந்த தடை விலக்கப்படுகிறது உச்சநீதிமன்றத்தால். மே 24 வந்து அவசர சட்டம் பிறப்பிக்கிறாங்க. அடுத்து ஜூலை 19 வந்து அந்த அவசர சட்டத்தை நிரந்தர சட்டமாக மாற்றுறாங்க. அப்போது 2016 தான் தேர்வு வந்து நீட் நடக்க ஆரம்பிக்குது. ஆனால் அப்போதும் தமிழ்நாடு எதிர்த்து போராடியதன் காரணமாக அம்மையார் ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது நமக்கு வந்து ஓராண்டு விலக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு 2017 தான் தமிழ்நாட்டில் அமலுக்கு வருது. மற்ற இடங்களில் 16 இருந்து இந்தியா முழுக்க மற்ற மாநிலங்களில் அமலுக்கு வருது. இதுக்கிடையில் 2019 இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தேசிய மருத்துவ ஆணைய சட்டம், நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்டை கொண்டு வந்து அதன் மூலமாக நீட்டுக்கு வந்து ஒரு சட்ட பாதுகாப்பு கொடுத்து அதை வந்து கட்டாயமாக்குறாங்க. இது எல்லாம் செய்தது யாருன்னா பிஜேபி தான். ஆக இப்படி இருக்கிற நிலையில் திமுக நீட்டுக்காக என்ன செஞ்சு, நீட் எதிர்ப்புக்காக என்ன செஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021 திமுகவுடைய ஆட்சி மாநிலத்தில் வந்த பிறகு 17 எடப்பாடி ஆட்சியில் அவர் ஏற்றுக்கிறார், அமல்படுத்தி தேர்வு நடக்க ஆரம்பிக்குது. அப்போ 21 வந்து திமுக அரசு மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைந்த பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை எப்படி கையாள்வது என்று இதை ஆய்வு செய்து இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்காக நீதியரசர் ஏ.கே. ராஜன் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த ஏ.கே. ராஜன் குழு என்ன பண்ணுறாங்கன்னா, பல்வேறு பரிந்துரைகளை எல்லா பக்கத்திலிருந்தும் பெற்று அனைத்து தரப்பினருடைய பரிந்துரைகளின் பேரில் அவர்கள் ஆய்வு நடத்தி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீட்டில் இருந்து நிரந்தர விலக்கு கோரி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு மசோதா நிறைவேற்றலாம், அந்த சட்டத்தின் மூலமாக நீட்டை வந்து தமிழ்நாட்டிலிருந்து இல்லாமாக்கலாம் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையின் அடிப்படையில் வந்து 2021 செப்டம்பர் 13 தமிழ்நாட்டில் நீட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு நீட் தேவையில்லை, நீட்டிலிருந்து நிரந்தரமாக விலக்கு கோருகிறோம் என்கிற தீர்மானம் வந்து ஒருமனதாக நிறைவேற்றப்படுது. அப்படி நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ஏறத்தாழ ஒரு 5 மாதங்கள் வந்து ஆளுநரிடம் பெண்டிங்கில் இருந்துட்டு 2022 பிப்ரவரி 1 ஆளுநர் அதை திருப்பி அனுப்புகிறார். அப்படி ஆளுநர் திருப்பி அனுப்பிய உடனேயே வந்து ஒரு வாரத்துக்குள்ளாக பிப்ரவரி 8 2022 மீண்டும் திமுக அரசு அதே மசோதாவை நிறைவேற்றி திருப்பி அனுப்புது. இப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு முறை ஆளுநர் வந்து திருப்பி அனுப்புகிற மசோதாவை சட்டமன்றம் 2வது முறையாக நிறைவேற்றி அனுப்பினால் அதை ஆளுநர் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஆனால் ஆளுநர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, அதை ஏற்றுக்காம மறுபடியும் அதை வந்து என்ன பண்ணுறாரு, குடியரசுத் தலைவருடைய பரிந்துரைக்கு அனுப்புகிறார். அப்படி குடியரசுத் தலைவருடைய பரிந்துரைக்கு போன பிறகு கிட்டத்தட்ட அது 3 ஆண்டுகளுக்கு மேலே கிடப்பில் இருந்து ஏப்ரல் 2025 வந்து குடியரசுத் தலைவர் அதை நிராகரிக்கிறார். அப்போ குடியரசுத் தலைவர் அதை நிராகரித்த உடனே திமுக அரசு வந்து ஒரு வழக்கு தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அது 2ஆம் முறையாக நிறைவேற்றப்பட்ட மசோதா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டதே தவறு. அப்படி அனுப்பப்படுகிற பட்சத்தில் அதை வந்து இவங்க வந்து முன்னரே வந்து இது பண்ணணுமே தவிர அதை குடியரசுத் தலைவர் வந்து நிராகரிக்கக்கூடாது
அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு தொடர்றாங்க. இதில் இன்னும் நிறைய சட்ட விஷயங்கள் அதில் பேசப்பட்டது. அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம இந்திய அரசியலமைப்பில் நமக்கு 3 விதமான பிரிவுகள் இருக்கிறது. மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் வருவது, ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் வருவது, ஒத்திசைவு பட்டியலில் வருவது. கல்வி என்பது வந்து ஒத்திசைவு பட்டியலில் இப்போது இருக்கிறது. முதலில் கல்வி மாநிலங்களின் கட்டுப்பாட்டில் தான் இருந்து, மாநிலங்கள் பட்டியலில் தான் இருந்துச்சு. அவசர நிலை பிரகடன காலகட்டத்தில் தான் அதை வந்து ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அதில் கொஞ்சமாவது வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றுறாங்க. ஓகே. அப்போ அதை வைத்து கொண்டு தான் அவங்க இன்னைக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வேணும் அப்படிங்கலாம் சொல்கிறாங்க. ஆக இப்படி அந்த வழக்கு வந்து திமுக தொடர்ந்து இருக்கிற நிலையில் அவங்க சொல்கிறாங்க, 2ஆம் முறையாக நீங்கள் வந்து குடியரசுத் தலைவருக்கு தான் இதை அனுப்பணும்னு முடிவு பண்ணியிருந்தா முதல் முறையே அதை திருப்பி அனுப்பாமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கணும். முதல் முறை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் 2ஆம் முறை நிறைவேற்றி அனுப்பிய பிறகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது வந்து தவறு அப்படிங்கிறதான் உச்சநீதிமன்றத்தை வந்து திமுக தொடர்ந்த வழக்கில் அவர்கள் வைத்த வாதம். ஆனால் அதே போல் இதற்கு இடையில் திமுக இன்னொரு வழக்கு, ஆளுநர் நடவடிக்கைகளை எதிர்த்து ஒரு வழக்கு தொடருது. அந்த வழக்கில் ஆளுநர் நீண்ட காலமாக மசோதாக்களை கிடப்பில் போடுறாரு, அதற்கு வந்து ஒரு காலக்கெடு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கோரிய அந்த வழக்கிலும் திமுக அரசு வந்து தீர்ப்பு வந்து அதில் குடியரசுத் தலைவருக்கு 3 மாத கால அவகாசம், அந்த 3 மாத கால அவகாசத்துக்குள்ளே குடியரசுத் தலைவர் வந்து முடிவெடுத்து சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நீட் வழக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1400 நாட்களுக்கு மேலாக அது பெண்டிங்கில் இருந்திருக்கு, கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள். அப்போ இது வந்து தவறு அப்படிங்கிறத அந்த வழக்கில் வந்து திமுக சொன்னது. ஆனால் அந்த திமுகவுடைய அரசு தொடர்ந்த வழக்கில் வந்து ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஒரு இறுதி கெடு கொடுத்தாங்க இல்லையா, காலக்கெடு கொடுத்தாங்க இல்லையா, அதை எதிர்த்து வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு அப்பீல் மேல்முறையீடு போகாமல் குடியரசுத் தலைவர் மூலமாக விளக்கம் கோருகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 14 கேள்விகளுக்கு விளக்கம் தேவை அப்படின்னு ஒரு வழக்கு வந்து குடியரசுத் தலைவர் மூலமாக போடப்படுது. அப்போ அந்த வழக்கு இப்போது வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. அப்போ அதை காரணம் காட்டி அதில் வந்து அந்த டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணதே இன்னும் முடிவாகலை அப்படின்னு சொல்லி இந்த வழக்கு இப்போதைக்கு நிலுவையில் இருக்குது. ஆனால் திமுக வந்து இதுக்கு எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லுவது தவறு என்பதற்காக தான் நான் இந்த விளக்கத்தை கொடுக்குறேன். இப்போ திமுக கொண்டு போய் நிறுத்தியிருக்க இடம் இல்லையா, அந்த சட்ட போராட்டத்தின் காரணமாக திமுக கொண்டு போய் நிறுத்தியிருக்க இந்த இடத்துல நீங்கள் 2ஆம் முறையாக நிறைவேற்றப்பட்ட மசோதாவை ஆளுநர் ஏற்றாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்படி அந்த வாதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலே நீட் தடை வந்து வந்துடும் தமிழ்நாட்டில். அந்த நீட் விளக்கு நிரந்தர விளக்குன்றது நமக்கு கிடைச்சிடும். அதுவும் இல்லை, அதை பண்ண முடியாது, ஆளுநருக்கு தான் அனுப்பி ஆகணும், ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு தான் அனுப்பணும் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, குடியரசுத் தலைவர் 3 ஆண்டு காலம் தாமதப்படுத்தியது தவறு. அவர் 3 மாத காலத்தில் முடிவு எடுத்துருக்கணும். அப்போ இவ்வளவு லேட்டாக முடிவு எடுத்ததுனால அந்த முடிவு வந்து செல்லாது அப்படின்னு அறிவித்தாலும் இதில் வந்து நீட்டு விளக்கு கிடச்சிரும். ஆக திமுக தான் கொடுத்த வாக்குறுதியின்படி செயல்பட்டது. அது இப்போ சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது, அதுதான் சரி. அப்போது நியாயமாக நீங்கள் என்ன செய்யணும்னா, நீட்டு விளக்கு கோருவது தான், நீட் என்பது இல்லை என்பது தான், வேண்டாம் என்பது தான் தாவேக அரசினுடைய நிலைப்பாடாக உண்மையிலேயே இருக்கும் பட்சத்தில் திமுக அரசு தொடர்ந்த இந்த வழக்கை வந்து நீங்கள் தொடர்ந்து நடத்தி அதன் மூலமாக நீங்கள் நீட்டை வாங்குவது தான் சரியாக இருக்கும். நீட்டு அதாவது நீட் வேண்டாம் தீர்ப்பை பெறுவது தான் சரியாக இருக்கும். ஆனால் அதை விட்டு நீங்கள் அங்கெல்லாம் போய் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏற்கனவே ஆளுநருக்கு எதிராக வந்து நம்ம துணைவேந்தர் நியமிக்கிற அதிகாரம் அரசுக்கு தான்றோம். தேடுதல் குழுவில் யூஜிசி பிரதிநிதியை வந்து கொண்டு வரக்கூடாது, 3 பேர் மட்டும்தான் பிரதிநிதிக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல நாம் போராடி பெற்ற தீர்ப்புகளை எல்லாம் இன்றைக்கி நீங்கள் வந்து நிறுத்து போகிற மாதிரி யூஜிசி பிரதிநிதிகளை நாங்கள் துணைவேந்தர் தேடுதல் குழு சேர்த்துக்குருவோம். துணைவேந்தர் தேடுதல் குழு என்பது 5 பேர் கொண்ட குழுவாக மாற்றப்படுது என்றெல்லாம் வந்து இன்றைக்கு தாவேக அரசு சொல்லுவது என்பது முந்தைய திமுக அரசினுடைய நிலைப்பாட்டிலேருந்து நீங்கள் மாற்றம் பண்ணணும்னு சொல்லி திமுக போராடி பெற்று தந்த உரிமைகளை இன்றைக்கு விட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறது. இதே ஒரு நிலை வந்து நீட்லேயும் வந்துடக்கூடாது. அப்போ நீட்டில் திமுக தொடர்ந்து இருக்கிற இந்த சட்ட போராட்டத்தை தாவேக அரசு தொடர்ந்து நடத்துவதுதான் சரியாக இருக்குமே தவிர, திமுக இதுக்கு ஒன்றுமே பண்ணலை, இதை பற்றி பேசுறதுக்கு திமுக தகுதி இல்லை என்று சொன்னால் நீங்கள் நீதிமன்றத்தில் எப்படி இதை வந்து தொடர்ந்து இந்த வழக்கை நடத்த போகிறீங்க? அப்போ தொடர்ந்து இந்த வழக்கை நடத்தாமல் நீங்கள் விட்டு கொடுத்தால் அது வந்து ஒன்றிய அரசுக்கு தான் ஆதரவாக இருக்கும். அப்போ நீட் வந்து தொடர்ச்சியாக நடைபெறும் என்பதற்கு தான் நீங்கள் வந்து உள்ளபடியே உதவி செய்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. அப்போ இதிலிருந்து மாற்றாக என் மேலே தப்பில்லைன்னு காட்டுறதுக்காக நீங்கள் பழியை தூக்கி திமுக மேலே போடுவதற்கு நிர்மல்குமார் முனைகிறார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்குது. ஓகே, இறுதியாக பரபரப்பான ஜந்தர் மந்தரில் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது? இறுதியாக நியாயமாக பார்த்தீங்கன்னா, இந்த நீட் வந்து
தேர்வே ஒட்டுமொத்தமாக முறைகேடு தான். இப்போ இன்னொரு கேள்வி கேட்கப்படுது, நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து போராட்டம் நடக்குதே, திமுக இன்னும் அதை ஏன் வீரியமாக எடுக்கல அப்படின்னா, திமுகவை பொறுத்தவரை நீட் முறைகேடு மட்டுமல்ல, நீட்டுங்கிறதே ஒரு முறைகேடு, ஒட்டுமொத்தமாக நீட் தேவையில்லைங்கிறத நம்ம கோரிக்கை. ஆனால் இப்போது டெல்லியிலே போராடுபவர்கள் ஒட்டுமொத்தமாக நீட் விளக்கை பற்றி பேசலை. அவங்க முதல்ல வந்து இப்போது நடந்து கொண்டிருக்கிற அந்த முறைகேடுக்கு தர்மேந்திர பிரதான் விலகணும், அதன் சார்பாக இப்போ இந்த நீட்டினால உயிரிழந்த மாணவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் சிஜேபி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே வந்து இந்த போராட்டத்தில் இறுதியாக தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமா அப்படிங்கிறது தான் சரியான முடிவாக இருக்கும். ஆனால் அதை ஒன்றிய அரசு எந்த அளவில் செய்யப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகே, நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.